இந்த 3 விஷயங்களை இன்புட் பண்ண ஒரு வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்குங்க. ஜஸ்ட் 21 டேஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட உறவு முறை, நம்ம தேவைகள், நம்மளோட ஆசைகள் 100% நடந்தே தீரும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னா இது எதுவுமே கிடையாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது கர்மான்னா வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு செயல்பாடுகளின் விளைவுங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா எந்த கர்மாவாக இருக்கட்டுங்க, எந்த தலையெழுத்தாக இருக்கட்டும், எந்த ஜோசியம் எது வேணால் செய்யட்டும், யார் வேணால் மருந்து வைக்கட்டும், கண்ணு போடட்டும், விதியை நீங்கள் மதியால் வெல்லலாம். 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். செயல்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் கிராட்டிடியூட்னா என்னங்க? நன்றியுணர்வு. நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம், பொருள், நபர். 2வது விஷயம் ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். 3வது விஷயம் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜாதகம், கர்ம பலன்கள், விதிப்பலன்கள், விதிப்படி தான் நடக்குது, எதுவுமே கிடையாதுங்க. 100% ரிசல்ட் வரும். விதியை நீங்கள் மதியால் வெல்லலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸ்